பரதநாட்டியம் சுடிதார் டாப்ஸ் ஃபார் கிட்ஸ் வாங்க பார்க்கலாம். சுடிதார் டாப்ஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டிங் வந்துட்டு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாரு. இப்போது ஸ்டிச்சிங்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்ல பக்கமாக மேலே வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுத்து பகுதி மட்டும் உள் பக்கமாக திருப்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கழுத்து பகுதிக்கு ஒரே ஒரு ஸ்டிச்சு, ஒரு ஃபுட் கேப்பில், சரிங்களா? போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஜூமில் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரே ஈவனாக போட்டுட்டு அந்த கழுத்து பகுதியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது நல்ல பக்கமாக போட்டிருக்கேன் இப்போ லைனிங் கிளாத்தை, சரிங்களா? இப்போது கச்சா போட்டுக்கோங்க. கச்சா போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, படிமான தையல் லைனிங் கிளாத் மேலே, லைனிங் கிளாத் ரைட் சைடு போயிடணும். போனதுக்கப்புறம் லைனிங் கிளாத் மேலே தான் வந்துட்டு இந்த படிமான தையல் வந்து போடணும், சரிங்களா? படிமான தையல்னால் அந்த லைனிங் கிளாத் வந்து இப்போ உள்ளே போயிடும். செகண்ட் ஸ்டிச் இது. தேர்ட் ஸ்டிச் என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த லைனிங் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு இல்லைங்களா? இப்போ தேர்ட் ஸ்டிச் வந்து மேலே, சரிங்களா? நல்ல மெயின் கிளாத் மேலே அந்த கழுத்து பகுதி மேலே ஒரே ஒரு வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம், சரிங்களா? அவ்வளோதான். இப்போது இது ஃப்ரண்ட் வந்து கழுத்து பகுதி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது உள்ளே ஃபுல்லாமே லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒட்டின மாதிரி ஒரு பின் குத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு துணி தைக்கும் போது நகராமல் இது அப்படியே ஈவனாக தைக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா கொஞ்சமாவது கிராஸாக போயிடும், உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு, காட்டனாக இருந்தால் நீங்கள் தைக்கும் போது அப்படியே இருக்குங்க. இது வந்துட்டு சிந்தட்டிக் கலந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி பின் குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லைனிங்கை உள்பகுதியாக ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆம் ஹோல் கிட்ட, இடுப்பு பகுதி ஃபுல்லாமே லைனிங்கை மெயின் கிளாத் கூட அட்டாச் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பின்ன எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க கண்டினியூஸாக. போட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை கட் பண்ணி எடுத்துருங்க, சரிங்களா? பின்னெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை லைனிங்கை கட் பண்ணாமல் கொஞ்சம் கூட, ஏன்னா நம்ம அதில் கச்சா போட்டிருக்கோம், ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகிருக்கக்கூடாது. கீழே கட் பண்ணக்கூடாது, சரிங்களா? கீழே ஹைட் நம்மளுக்கு தேவை, அது ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். லாஸ்ட்டாக ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது ஸ்லீவ். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது மெயின் கிளாத்தில் உள் பகுதியில் வச்சு, அதாவது ராங் பீஸ் சைடில் வச்சுட்டு ஃபுல்லாமே லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும், அப்போ பின் பண்ணி நம்ம டாப்ஸ்க்கு இது பண்ணுவோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதே மாதிரி ரெண்டு ஸ்லீவுக்கும் இதே மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட்ஸ் எடுத்து பஃப் ஸ்லீவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ ரெண்டுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு ஸ்லீவ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இப்போது நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? சென்டராக வச்சு இந்த சைடு 4 அந்த சைடு 4 அப்படி கணக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? வச்சதுக்கப்புறம் ரெண்டு சைடு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழ் பகுதி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஆனால் நம்ம ஹை பஃப் ஸ்லீவ் எடுத்துருக்கறனால கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதே மாதிரி ரெண்டு சைடும் குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு அந்த கை கீழ் பகுதிக்கான அகலம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான கிளாத் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அதோட லென்த்துக்கு எடுத்து. இதையும் உள் பக்கமாக வச்சு, அதாவது கீழ் பகுதிக்கு உள் பக்கமாக வச்சு படிமான தையல் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ஒன்று போட்டு படிமான தையல் போட்டு மேல் பக்கமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நல்ல பக்கமாக, சரிங்களா? பப்ஸ் இருக்கிற சைடாக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்கள், ரெண்டு ஸ்லீவுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம சுடிதார் டாப்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடியாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர்லாக் பண்ணணுன்னா ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்கிறனால நான் ஓவர்லாக் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணலாம். இப்போது ஸ்லீவ் ஜாயினிங்க்கு ரெண்டையும் ஈக்குவலாக போட்டு இந்த சென்டர் பகுதி நம்ம ஏற்கனவே கச்சா போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்டு, மறுபடியும் லெஃப்ட்லேருந்து ஃபுல்லாக வந்து ரைட் வந்துட்டு மறுபடியும் நம்ம ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்மளுக்கு சூப்பரான பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு நம்ம ஃபிட்டிங் பிடிக்கணும், சரிங்களா? ஃபிட்டிங் பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்லீவோட க்ளோஸ்டு சைட்லேருந்து ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கலாம், சரிங்களா? 5 இன்ச்சு கையோட அகலம் ஃபிட்டிங்காக பிடிச்சிட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம கச்சா போட்டிருக்கிற இடத்துல பெண்ட் பண்ணி கரெக்டாக 1.5 இன்ச்சு கேப்பில் நம்ம ஸ்கேல் வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னால் ஒரு லைன் போட்டிருப்போம்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்கேலோட அகலம் வந்து நம்ம விட்டுட்டு உள் சைடாக ஃபிட்டிங் பிடிச்சிக்கலாம், சரிங்களா? பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஃபிட்டிங் வந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போது சைடில் ஸ்லிட்டு நம்ம பிடிக்கணும், சரிங்களா? அது எப்படின்னா, ஸ்லிட்டு பிடிக்கிறதுக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், சரிங்களா? இந்த மாதிரி கீழேருந்து ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுருங்க. இதே மாதிரி ஒரே ஈவனாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வாங்க. மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடில் திருப்பிட்டு அதையும் ஈவனாக மடித்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. செகண்ட் ஃபோல்டிங்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமாக எடுத்துகிட்டு செகண்ட் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு வந்துடுங்க. செகண்ட் ஸ்டிச்சும் இதே மாதிரி நல்லா எண்டில் போட்டுட்டு கீழே வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும், சரிங்களா? கீழே வந்துட்டு ரெண்டுமே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா கீழே ரெண்டுமே வந்துட்டு மெயின் கிளாத்தில் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களோட ஃபுல் டாப்ஸுமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சிம்பிளாக. ஸோ இதுதான் உங்களோட டாப்ஸோட ஃபினிஷிங்.
அதோட ஃபிட்டிங்கு, சைடு ஸ்லிட்டு, பஃப் ஸ்லீவு, நெக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு இந்த ட்ரெஸ் ஃபினிஷிங். ஸோ கண்டிப்பாக இந்த அளவுகள் போட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சிங். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கும் ஃபினிஷிங். ஸோ இதுதான் நம்ம குழந்தைக்கு போட்டதுக்கப்புறம் ஃபைனல் லுக்கு ஒரு பரதநாட்டியம் கிளாஸ்க்கான ட்ரெஸ்ஸு. ஸோ ஹை பஃப் ஸ்லீவு, அதுக்கப்புறம் டாப்போட ஃபினிஷிங். சரிங்களா. இன்னும் நான் பேண்ட் வந்துட்டு வாங்கிட்டு ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அது பேண்ட்டோட ஸ்டிச்சிங், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இந்த ஃபிட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள். சுடிதார் டாப்ஸோட துப்பட்டா இல்லாமல் ஃபுல் ஒரு டாப்போட அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.